எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் மெயினாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு டெக் டூல் என்ன அப்படின்னா கேலண்ட்லின்னு ஒரு டூல். இந்த காலண்ட்லி டூல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதில் நிறைய பேர் நமக்கு ஒரு நீடு இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட் யாராவது இருப்பாங்க, யார்கிட்டயாவது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் துறையில் இருக்கலாம். யார் கூடயாவது நிறையா வந்து 1-to-1 அப்பாயின்மெண்ட் வச்சு நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் பீப்புளோட நீங்க வந்து இன்ட்ராக்ஷன் பண்றதாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை மற்றவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டூல் இருக்கு அப்படின்னா அந்த டூல் வந்து கேலண்ட்லி. இந்த கேலண்ட்லி டூலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதோட மெயின் ஃபீச்சர்ஸை நான் ஷேர் பண்றேன். இதோட வெப்சைட் வந்து calendly.com. நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப போயிட்டு அதுல போய் செக் பண்ணி பாருங்க. பட் இதுல இருக்கிற மெயினான ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கேலண்டர்ஸ், நீங்க வந்து கூகுள்ல காலண்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து ஆப்பிள்ல அதோட காலண்டர் யூஸ் பண்றீங்க, மைக்ரோசாஃப்ட் காலண்டர் எது யூஸ் பண்ணாலும் அது எல்லாத்துலயும் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுடைய மீட்டிங் ஒன்னுக்கு ஒன்னு கோயின்சைட் ஆகாத மாதிரி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை செட் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக் டூல் தான் கேலண்ட்லி. ஓகே, ஸோ இந்த டூல் வந்து என்ன அப்படின்னா ஒன் மீட்டிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி மீட்டிங் அசைன்மெண்ட் வந்து யார் வராங்களோ ரவுண்ட் ராபினா இதுக்கப்புறம் இவங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் மீட்டிங்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது ஸ்பெசிபிக்கான பெரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கானா? எஸ் இருக்கு. ஆட்டோமேஷன் ஜேபிஆர் கூட இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிரைசிங்ல நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா இயர்லி நீங்க போனீங்கன்னா $8 பெர் மந்த், இல்ல மந்த்லி நீங்க போனீங்கன்னா மந்த்லி பில்லிங் பண்ணீங்கன்னா $10 பெர் மந்த். இல்ல நான் பெய்டு வெர்ஷன் எடுத்தோடனே போகல, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னா டோட்டலி பேசிக் வெர்ஷன் ஃப்ரீயா இருக்கு. அந்த பேசிக் வெர்ஷன்லயே உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க வந்து பெய்டு வெர்ஷன் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஒரு காலண்டருக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு யூசர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். காலண்டர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கூகுள் காலண்டர்ல இருந்து ஆஃபீஸ் 365, அவுட்லுக், ஐக்ளவுட் எல்லா காலண்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் அன்லிமிட்டெட் ஈவெண்ட்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்லாட் உங்க டைமை எத்தனை பேருனாலும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் உங்களுடைய ஷெட்யூல் வந்து 1 hour இன்னைக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. 3 ஈவெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி மல்டிபிள் டேஸ் மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. பட் இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட் டைப் தான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஈவெண்ட் டைப்னா என்ன, 1 hour ஸ்லாட்டு, ½ hour ஸ்லாட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்லாட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்ல பை டிஃபால்ட் 1 hour ஸ்லாட் அது மாதிரி தான் உங்களால பண்ண முடியும். ஓகே, பட் இது வந்து நீங்க பிரீமியம் வெர்ஷன் இல்ல ப்ரோ வெர்ஷன் போறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல பர்சனலைஸ் லிங்க் எல்லாருக்குமே அவைலபிள். ஸோ calendly.com/digital lifestyle monk வைக்கணும்னா வச்சுக்கலாம். உங்களுடைய கம்பெனி நேம் எந்த இது உங்களுக்கு பர்சனலா நீங்க வந்து ஒரு பிராண்டா இல்ல உங்க கம்பெனி தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய கம்பெனி நேமோட ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கேலண்ட்லியில ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்பெனி பிராண்டிங் பண்ண முடியாது. அதாவது ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி வரும், அதுல வந்து உங்க கம்பெனி இது பிராண்டிங் பண்ண முடியாது. பட் இந்த பேசிக் வெர்ஷன் நீங்க போயிட்டு இருந்து அப்கிரேட் ஆயிட்டு பிரீமியம் வெர்ஷன் போனாலே உங்களால உங்களுடைய கம்பெனி லோகோ அந்த பிராண்டிங் தான் பண்ண முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஈவென்ட் நோட்டிபிகேஷன். நீங்க வந்து கேன்சல் பண்ணா கூட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் அப்டேட் போகும். உங்க காலண்டர் அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் பேசிக்ல அவைலபிள் இல்லை, பட் பிரீமியம் அண்ட் ப்ரோ வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இது ஓகே ஆச்சு அப்படின்னா மெயில் போறதா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயா ரீடைரக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கோட பிக்சல் ஆகட்டும், இது எல்லாத்தையும் இதுல இன்டெகிரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ கேலண்டரியை உள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ மை அக்கௌண்ட்ல போறேன். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளியர், ரைட். ஸோ இதுல calendly.com/digital lifestyle monk அப்படிங்கிற பேர்ல நான் கிரியேட் பண்றேன். எஸ், ஸோ உள்ள போயிட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
எஸ், நான் என்னுடைய கூகுள் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க் @gmail.com யூஸ் பண்ணி நான் வந்து கண்டினியூ பண்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே என்னுடைய அவைலபிலிட்டி ஹவர்ஸை கேட்குது. எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு என்னோட அவைலபிள் ஹவர்ஸ். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன், நான் மதியம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணில இருந்து ஈவினிங் வந்து 4 o'clock வரைக்கும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த 5 டேஸ்க்கு மட்டும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இது எதுக்காக நான் யூஸ் பண்றேன்? ஃப்ரீலான்சிங் இல்ல கன்சல்டிங் இல்ல மார்க்கெட்டிங்காக, இல்ல நீங்க வந்து உங்க டீமுக்கு நீங்க வந்து இது கொடுக்க போறீங்க, மேபி ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க, எஜுகேஷன், அது மாதிரி எதுனாலும் இருக்கலாம். நான் ஃப்ரீலான்ஸ் பிளஸ் கன்சல்டிங் அப்படின்னு கொடுத்து இதை நான் முடிக்கிறேன். ரைட். ஸோ காலண்ட்லியோட ஃபர்ஸ்ட் லெவல் செட்டப் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது முக்கியமா 2 அக்கௌண்ட் செட்டிங்ஸை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, பை டிஃபால்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் நவ் calendly.com/digital-lifestyle-monk இதுதான் எனக்கான கிரியேட் பண்ண இண்டிவிஜுவல் லிங்க். அது கிளிக் பண்ண எங்க போகுது பாருங்க, அதுதான் காலண்ட்லியோட லேண்டிங் பேஜ் மாதிரி. அங்க உள்ள வரவங்க என்ன காமிக்குது? 3 டைப் ஆஃப் ஈவெண்ட் காமிக்குது. 15 நிமிஷம் மீட்டிங், 30 நிமிஷம் மீட்டிங், 60 நிமிஷம் மீட்டிங் அப்படின்னு காமிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த காலண்ட்லில போயிட்டு நான் ஒரு ஈவெண்ட் டைப் கிரியேட் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் இதுல 7 டேஸ்க்கு என்டையர் திங்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா ஆக்சசபிளா இருக்கும். ஆக்சுவலா பேசிக் வெர்ஷன்ல ஒரே ஒரு ஈவெண்ட் டைப் தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ஈவெண்ட் டைப் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். ரைட், நீங்க வந்து கன்சல்டிங் பிசினஸ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு இதுல இருக்கீங்க, இல்ல ஒரு வெபினார் மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய டீம் மெம்பர்ஸ் வர போறாங்க. சே சப்போஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்காங்கன்னா அவங்க உள்ள கொண்டு வரணும். இல்ல உங்க டீம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, அவங்கள வந்து ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா இதுல பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப 1-on-1 மீட்டிங் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களா, மல்டிபிள் இன்வைட்ஸ் மீட்டிங் கிரியேட் பண்ண போறீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1-on-1 நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரைட், ஈவென்ட் நேம் வந்து என்னன்னா கன்சல்டேஷன் 1-on-1 அப்படின்னு சொல்லி என்னுடைய ஈவெண்ட்டுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். இது வந்து நான் என்னன்னா டெய்லி கன்சல்டேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது எதுல நடக்க போகுது? அதாவது உங்களுடைய மீட்டிங் டைரக்ட் மீட்டிங்கா இருக்கலாம். எந்த இடத்துல அட்ரஸ் அப்படின்னு உங்களுடைய கூகுள் அட்ரஸ் நீங்க கொடுக்கலாம். இல்ல போன் கால்ல நடக்க போகுதா? சப்போஸ் போன் கால் நடக்க போகுது அப்படின்னா நீங்க கூப்பிடணுமா, இல்ல அவங்க கூப்பிடணுமா? அவங்க கூப்பிடணும்னா என்ன நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் இதுல கொடுக்கலாம். இல்ல அது வந்து போன் காலும் இல்ல கூகுள் மீட்டா, ஸோ கூகுள் மீட் கொடுத்தீங்கன்னா இதுல கூகுள் ஐடி கொடுத்துருக்கீங்க, அதோட இதை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ் கூகுள் இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங், மைக்ரோசாஃப்ட் டீம், கோ டு மீட்டிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூம்னா நீங்க வெப் கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஜூமை நீங்க இதுல கனெக்ட் பண்ணணும். உங்களுடைய ஜூம் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன், கூகுள் மீட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் எத்தனை மணில இருந்து இந்த மீட்டிங் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் phone number for follow up reminders அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் அவங்க வந்து கிளிக் பண்ணா கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு கலர்ல யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் இங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல இது வந்து 30 மினிட்டா, இது வந்து 60, அதாவது 2 மாசத்துக்கான இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலயே இந்த மீட்டிங் வந்து நேம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் என்ன கிரியேட் பண்ணல. அடுத்ததுல போனீங்கன்னா டியூரேஷன் இப்போ கேக்குது பாருங்க, எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு, நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு, அது மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்கு என்னுடைய இது கேலண்டர் ஃப்ரீயா இருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்ல எத்தனை நாளைக்கு வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்டெஃபினைட்டாவும் கொடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்து உங்களுடைய ஆவரேஜ் மீட்டிங் டைம் என்ன, 45 மினிட்ஸ் 1 hour இருக்கும். ஸோ நான் வந்து 45 மினிட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது இந்த இடத்துல how do you want to offer your availability for this event time. ஸோ இதுல எக்ஸிஸ்டிங் ஷெட்யூல் கொடுத்துட்டோம். காலையில இருந்து
ஈவினிங்ல நான் மதியம் மட்டும் தான் என்னுடைய ஹவர்ஸ் இருக்கு. விச் ஷெட்யூல் டு யூ வாண்ட் டு யூஸ்? டிஃபால்ட்டா நம்ம கொடுத்துருக்க ஹவர்ஸ் இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க, இதுதான் நம்மளுடைய அவைலபிள் இது, ரைட்டா? ஸோ இந்த இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு என்ன பண்றோம், ஒவ்வொன்றுக்கும் அடுத்த மீட்டிங்க்கும் என்ன வேணும் அப்படின்னா, பிஃபோர் ஈவெண்ட் 5 நிமிஷமோ ஆஃப்டர் ஈவெண்ட் எனக்கு ஒரு 15 நிமிஷம் கேப் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த டைம் ஸ்லாட் அவைலபிளா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எஸ், இதுல இந்த இருக்கு பாருங்க, டெய்லி கன்சல்டேஷன் ரெடியா இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டெய்லி கன்சல்டேஷனுக்கு அவைலபிள் டைம் இதுவே எடுத்து கொடுத்துருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 23rd நான் கிளிக் பண்றேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கு, 1:30க்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, 2 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓகே, எஸ், நான் 2 PM அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றேன். எஸ், கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு அவங்க ஷெட்யூல் பண்ணாங்கன்னா நம்ம அந்த டைமுக்கு அந்த மீட்டிங் அவைலபிளா இருக்கும். ஸோ 2 o'clock நம்ம ஷெட்யூல் பண்றோம்னா 2 to 2:45 அந்த ஷெட்யூல் இருக்கும். 45 மினிட் ஷெட்யூல். இது எங்க நடக்க போகுது? ஆன்லைன்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ரைட், இது வரைக்கும் கிளியரா? எஸ், இப்ப கிளியரா இருக்கும் நம்புறேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதை ஷெட்யூல் பண்றதோட மட்டும் நிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதுல முக்கியமானது, நமக்கு அந்த லிங்க் கிடைச்சிருச்சு பாருங்க, அந்த 1-to-1 கன்சல்டிங்கான ஒரு லிங்க். அந்த லிங்கை யூ கேன் யூஸ் இட் அஸ் யுவர் லேண்டிங் பேஜ். சப்போஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கலாம், ரைட்டா? இந்த ப்ராடக்ட் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறேன்னா கீழே இருக்கிற கேலண்டர் கிளிக் பண்ணி எங்க கூட அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுங்க. பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுங்க. 1-on-1 கவுன்சிலிங் நாங்க கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் சம்பந்தமா கொடுக்குறோம். பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி ஸ்டாக்கிஸ்ட இன்வைட் பண்றீங்க, யாரையாவது உங்களுடைய டீம்ல இன்வைட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ரெசியூம் நீங்க டீமுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண போறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா ஒரு காலன்லி அந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, சூப்பரான டூல். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு டூல். 1-to-1க்கும் 1-to-manyக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், இதுக்கும் ஜூமுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஜூம் ஆன்லைன்ல நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ற இடம். இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது தனியா ஃபிக்ஸ் பண்றீங்க. அது ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்குற டைமுக்கு ஏத்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. ரைட், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபென்டாஸ்டிக். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Calendly 1 week ஃப்ரீ டூ, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் $10 அப்படிங்கிறது, $750 அப்படிங்கிறது ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டூல் பெர் மந்த் கொடுக்கறது செம எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். நான் கொடுக்குற டூல் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டூல் ஆர் கம்மியான ரேட்ல செம்ம வேல்யூ கொடுக்குற டூல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். மீண்டும் இன்னொரு டூல், இன்னொரு வீடியோ கண்டிப்பா சந்திப்போம். அது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம், செம்மையா இருப்போம், தட்டுறோம், தூக்குறோம், வேற லெவல் பண்றோம். See you tomorrow. Bye.